சாப்பிட்டு எங்கேயோ ஒருத்தர் அது மாதிரி சம்பவமே நடைபெறல. நான் தான் சொல்கிறேன், இப்போ இந்த ஆட்சியில் தான், திமுக ஆட்சியில் தான் நடு ரோட்லையும் இது மாதிரி வெறி தாக்குதல், கொலை வெறி தாக்குதல் நடக்குது, வீட்டுக்குள்ளாரையும் நடக்குது, மாணவர்கள் மேலே நடக்குது, பெண்கள் மேலே நடக்குது, காவல்துறை மேலே நடக்குது, இப்போ உயிர் காக்கக்கூடிய மருத்துவர்கள் மீதே நடக்குது. இப்போ இன்னைக்கு நடந்திருக்கு, போன வாரம் நடந்திருக்கு. அட்லீஸ்ட் போன வாரம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த நாங்கள் அது கடுமையான கண்டனத்தை பொதுச்செயலர் தெரிவித்தார். இப்போ நாங்கள்லாம் ட்விட்டு போட்டோம், அண்ணன் தொடர்ந்து பேசுகிறாங்க, பொதுச்செயலர் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் சொல்கிறாரு. இப்போ சொன்னதுக்கு அப்புறமாவது கடந்த சம்பவத்திற்கு பிறகாவது இந்த அரசு விழித்திருந்தால், முழித்திருந்தால் இந்த திட்டமிட்ட சம்பவம் நடந்திருக்காது. யதார்த்தமாக நடக்கிறதுன்றது வேற. உங்களுக்கு எனக்கும் ஒரு 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 ஆர்குமெண்ட் நடந்து ஒரு லேசை தள்ளி விடுறதுன்றது வேற. இது உள்ள வந்து கத்தி எடுத்து அண்ணன் சொன்னது போல ஆயுதம் எப்படி வந்தது என்று அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பினார். அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து உள்ள கதவை சாத்தி கொலைவதை தாக்குறது மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ். அதுதான் உங்களுக்கு சொல்றோம். ஸோ திட்டமிட்ட தாக்குதல் நடத்துறப்ப இதை வந்து நிர்வாகம் கண்காணிக்கணும். ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர், அவ்வளோதான். இதுதான் பதில். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இங்க ஒருத்தர் மரச்சக்கு என்ன பிசினஸ் செஞ்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மருத்துவத்துறை அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. நீங்கள் கேள்வி கேட்கீங்க, இந்த மாதிரி வந்து காவல்துறை என்ன செய்யலாம், அப்போ என்ன ஒரு பொறுப்பு அமைச்சர் சொல்கிறோம், எல்லா வித நடவடிக்கையும் நிச்சயமாக எடுக்கிறோம், காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் சொல்கிறது. ஆனால் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் பாதுகாப்பு நாங்கள் கொடுக்க முடியாது சொல்லி எப்படிப்பட்ட வந்து ஒரு பொறுப்பான அமைச்சர் ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு பொறுப்பில்லாத வகையில் இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கு வந்து 20,000 பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு 8 பேர் செத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏடிஎம்கே கம்பேர் பண்ணுறாரு. ஏடிஎம்கே ஆட்சியில் இப்போ என்ன புள்ளி உரமாக நாங்கள் கேட்டோம், மக்கள் புள்ளி உரத்தை கேட்டாங்க. ஆட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க, எங்கே கண்ட்ரோல் பண்ணுறது தான் 8,000 பேர் எங்கள் ஆட்சியில் பாதிச்சாங்க. அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, முன்னேற்பாடு நடவடிக்கை, விழிப்புணர்வு ப்ரோக்ராமு எல்லாம் அன்றைக்கி வந்து அவர் அன்றைக்கி புதுச்சாலை உத்தரவிட்டு சிஎம் அதை உத்தரவிட்டு அமைச்சரை பொறுத்தவரை விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தி அவ்வளோ தூரம் பண்ணி ஒரு இம்பாக்டாக எல்லாமே வந்து இம்பாக்டாக எல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கி நடக்குதா? இன்றைக்கி அது மாதிரி இன்றைக்கி 20,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 8 பேர் செத்துருக்காங்க. கூலாக என்ன சொல்கிறாரு மினிஸ்டரு, அவருக்கு ஸ்டாலினோட வாக்கிங் போகணும். அதுதான் இந்த வேலையை ரிசைன் பண்ணி விட்டுட்டு இந்த இவர் இருக்கார் பார், யார் உதயநிதி கூட ஒருத்தர் இருப்பார், அது யார் அன்பில். நான் வந்து ட்விட்டர் போட்டேன், தயவுசெய்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை அவரை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு. கத்திக்குத்து சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மருத்துவரை நேரில் சென்று அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உடல்நிலை குறித்து கேட்டறிந்த நிலையில் செய்தியாளர்களையும் சந்தித்தனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் விஜயபாஸ்கர் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம்.